பொறப்பிது பிடிச்சிருக்குது இந்த தருணம் கனவுல தேடி திரிஞ்சத கையால் தொட. Hey guys, welcome back to my channel Shri Explores. So last year நம்ம 10th ஓட important questions in maths போட்டிருந்தோம். ஸோ அதே மாதிரி இந்த வருஷம் 12th physics part 1 எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் ஃபீல்ட்ஸ் இது வந்துட்டு என்சிஆர்டி புக்கில் சாப்டர் 1 பார்ட் 1 புக்கில் இருக்கிறது. லெசன் பேர் எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் ஃபீல்ட். இதில் நம்ம இத்தனை டாபிக்ஸ் கவர் பண்ண போகிறோம். அதாவது ஃப்ரிக்ஷனல் எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரான்ஸ், எலக்ட்ரோமேக்னட்டிசம், எலக்ட்ரிக் சார்ஜ், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், டைப் ஆஃப் சார்ஜஸ், ஃபண்டமெண்டல் லா ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், இந்த மாதிரி நிறைய இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் வரைக்கும் படிக்க போகிறோம். ஸோ அதில் இன்றைக்கி எலக்ட்ரிக் சார்ஜ் வரைக்கும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தடுத்து வர வீடியோவில் இதில் எல்லா டாபிக்ஸையும் கவர் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் டாபிக்ஸையும் நம்ம கவர் பண்ணலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்திங்கன்னா ஃப்ரிக்ஷனல் எலக்ட்ரிசிட்டி. ஸோ இதுலேயும் ஃபர்ஸ்ட் டாபிக் ஃப்ரிக்ஷனல் எலக்ட்ரிசிட்டி. So, the property of rubbed substance due to which they attract lighter object is called electricity. So, first electricity na enna? Property of a rubbed substance. இப்போ இந்த பென் இருக்குது, இந்த மூடி இருக்குது. ஸோ நான் இது ரெண்டையும் வந்துட்டு இப்படி ஒன்றா வச்சு ரப் பண்ணுறேன்னா, ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி ரப்டு சப்ஸ்டன்ஸ், இது ரெண்டையும் நான் ரப் பண்ணும் போது இதுக்கும் நடுவில் ஒரு ஃப்ரிக்ஷன் உருவாகுது. ஸோ அதுதான் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த ரப்டு சப்ஸ்டன்ஸ் டியூ டு விச் தி அட்ராக்ட். ஸோ இப்போ நம்ம நிறைய எக்ஸாம்பிள் நம்மளுக்கு தெரியும். சீப்பு இருக்குல்ல, ஸோ நம்ம தலை சீவுற சீப்பு எடுத்து நம்ம தலையை நல்லா ரப் பண்ணிட்டு, ஆயில் வச்ச தலையில் ரப் பண்ணிவிட்டு அதை எடுத்து நம்ம பலூன் கிட்ட வச்சோன்னா பலூன் அட்ராக்ட் ஆகும். ஸோ த ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ ரப் சப்ஸ்டன்ஸ் விச் டியூ டு தே அட்ராக்ட் லைட்டர் ஆப்ஜெக்ட். ஸோ அது ஒரு ரப் பண்ண சப்ஸ்டன்ஸ், அதோட ஒரு ஃபோர்ஸால் அதோட லைட்டரான ஆப்ஜெக்ட், அதாவது ஒரு பலூனை அட்ராக்ட் பண்ணுது. ஸோ அதுதான் எலக்ட்ரிசிட்டி. த எலக்ட்ரிசிட்டி டெவலப்டு பை ரப்பிங் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இஸ் கால்ட் ஃப்ரிக்ஷனல் ஆர் ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி. ஸோ இந்த ஒரு எலக்ட்ரிசிட்டி டெவலப் ஆகுதுல, நம்ம ரெண்டு ஆப்ஜெக்டை ரப் பண்ணும் போது அந்த மாதிரி ரப் ஆகிற எலக்ட்ரிசிட்டி தான் நம்ம ஃப்ரிக்ஷனல் இல்லை ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி. ஓகேவா, அது ரப் பண்ணுறோம் இல்லை ஃப்ரிக்ஷன் கொடுக்குறோம், அதை தான் நம்ம ஃப்ரிக்ஷனல் இல்லை ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ வாங்க அடுத்த டாபிக்ல. அடுத்து நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, the rubbed substance which show this property of attraction are said to become electrified or electrically charged. ஸோ இப்போ நம்மளோட ரப்டு சப்ஸ்டன்ஸ் இருக்குல்ல, அந்த சப்ஸ்டன்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அட்ராக்ஷன், அதாவது அட்ராக்ட் பண்ணுற ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை அட்ராக்ட் பண்ணுச்சுன்னா அந்த ஆப்ஜெக்ட் எலக்ட்ரிஃபைடு இல்லை எலக்ட்ரிக்கலி சார்ஜ்னு சொல்லலாம். நம்ம மெயினாக நோட் பண்ண வேண்டியது என்ன, ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் வில் நெவர் கெயின் ஆக்சிலரேஷன். இப்போ நம்ம இப்படி ரப் பண்ணிவிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிட்ட இதை எடுத்துகிட்டு போனால் அது அட்ராக்ட் ஆகும், அது ஆக்சிலரேஷனில் இருக்காது. ஓகேவா, ஆக்சிலரேஷன் கெயின் பண்ணாது சொல்கிறாங்க. அடுத்த டாபிக் எலக்ட்ரான்ஸ். ஸோ த வேர்ட்ஸ் electricity, electric force, electric charge and electrons was derived from a Greek name of amber known as electron. ஸோ இந்த எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் இது எல்லாமே இந்த எலக்ட்ரிக்னு வர எல்லா வார்த்தையும் எங்கேருந்து வந்தது, ஒரு க்ரீக் வேர்ட் ஆஃப் அம்பர்ன்ற ஒரு சப்ஸ்டன்ஸோட க்ரீக் வேர்டான எலக்ட்ரான். இதுலேருந்து தான் எந்த வேர்டாக வேணால் இருக்கலாம். வேர்ட் எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரிக் ஃபோர்ஸ், எலக்ட்ரிக் சார்ஜ், எலக்ட்ரிக் வாஸ் derived from a Greek name. ஓகேவா, ஸோ இட் வாஸ் ஃபர்ஸ்ட் அப்சார்ப்ட் பை தேல்ஸ் ஆஃப் மில்லட்டஸ். ஸோ இட் வாஸ் ஃபர்ஸ்ட் அப்சார்ப்ட் பை தேல்ஸ் ஆஃப் மில்லட்டஸ் இன் 600 BC. 600 BCலேயே தேல்ஸ் ஆஃப் மில்லட்டஸ்ன்றவர் இந்த விஷயத்தை ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணியிருக்காரு. அப்படி தான் நம்மளுக்கு எலக்ட்ரான்ஸ்ன்ற ஒரு வார்த்தை வந்தது, அப்படி தான் எலக்ட்ரான்ஸையே கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து எலக்ட்ரோ மேக்னட்டிசம். ஸோ மேக்னட்டிசம் அரைசஸ் ஃப்ரம் சார்ஜஸ் இன் மோஷன். எப்படின்னா, இப்போ மேக்னட்டிசம்னா நான் இப்போ இப்படி பண்ணிகிட்டே இருக்கேன், இது மோஷனில் இருக்குது. ஸோ மோஷனில் இருக்கப்போ இதுக்கு ஒரு மேக்னட்டிசம் உருவாகுது, அதுதான் எலக்ட்ரோ மேக்னட்டிசம். த சார்ஜ்ட் பார்ட்டிக்கல் இன் மோஷன் exert both electric and magnetic force on each other. ஸோ இப்போ ஒரு சார்ஜ் பார்ட்டிக்கல், இப்போ நான் இதை நல்லா இப்படி ரப் பண்ணி இது ஒரு சார்ஜ் பார்ட்டிக்கல் ஆச்சுன்னா இது ரெண்டையுமே இது பண்ணும். மோஷன், இது ஒரு மோஷனில் இருக்குல்ல. ஸோ இந்த மோஷன் எது இருக்கும், எலக்ட்ரிக்காகவும் இருக்கும், மேக்னெட்டிக்கும் இருக்கும். இது ரெண்டுமே இந்த ஒரு மோஷனில் இருக்கும். இதை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா, எலக்ட்ரிசிட்டி ப்ளஸ் மேக்னட்டிசம் இஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரோமேக்னட்டிசம். ஓகேவா, அடுத்து எலக்ட்ரிக் சார்ஜ். The
elementary particle like electron, proton and neutron and etc. of which the matter is made of. Electric charge is nothing but நம்ம ஒரு செல் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்குள்ளே என்ன இருக்கும், எலக்ட்ரான், ப்ரோட்டான், நியூட்ரான், இது மூணுமே சேர்ந்து இருக்க ஒரு மேட்டர் தான் எலக்ட்ரிக் சார்ஜ். அது வந்துட்டு ஒரு இன்சென்ட்ரிக் ப்ராப்பர்ட்டி and electric charges ரைஸ் டு எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் பிட்வீன் வேரியஸ் ஆப்ஜெக்ட். ஸோ ஒரு எலக்ட்ரிக் சார்ஜர் ரைஸ் ஆகும் டு எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபோர்ஸாக ரைஸ் ஆகிடும் பிட்வீன் வேரியஸ் ஆப்ஜெக்ட்ஸ். நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும் போது ஒரு எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து எலக்ட்ரிக் ஃபோர்ஸாக மாறிடும். இது வந்துட்டு எலக்ட்ரிக் சார்ஜ் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. இதை நம்ம கூலம் அப்படின்ற ஒரு வார்த்தையால் இது பண்ணுவோம். இதோட இது கேபிட்டல் சி. அண்ட் எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டு 1.6 × 10⁻−19 கூலம். இதில் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் என்னென்னா, தே ஆர் ஃபவுண்டேஷன் அண்ட் பேசிக் சப்ஸ்டன்சஸ். ஸோ இந்த எலக்ட்ரிக் சார்ஜ்ன்றது தான் ஒரு ஃபவுண்டேஷன். ஸோ இப்போ நம்ம ஒரு பெரிய வீடு கட்ட போகிறோம்னா அதுக்கு ஃபவுண்டேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மாதிரி நம்ம எவ்வளோ பெரிய ஆப்ஜெக்ட்டுக்கு வந்துட்டு நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு அதெல்லாம் கண்டுபிடிக்க போகிறோமோ அதுக்கு இந்த எலக்ட்ரிக் சார்ஜ்ன்றது தான் ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு பேஸ் மாதிரி. எலமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் கேன் ஆல்சோ பி டோல்ட் அஸ் சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ். எலமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ்னால் என்ன, அந்த பேஸில் இருக்க பார்ட்டிகல்ஸை நம்ம சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ்னு சொல்லலாம். ஆஸ் தே ஹேவ் நியூட்ரான்ஸ், ப்ரோட்டான், எலக்ட்ரான். ஸோ வந்து பேசிக்காக நம்மளுக்கு தேவையான, இப்போ பேசிக்காக நம்ம வீடு கட்டுறோன்னா என்னென்ன இருக்கணும், மண், சிமெண்ட்டு, அப்புறமேட்டு அந்த கம்பி, இதெல்லாம் இருந்தாலே அது பேசிக். ஸோ அதே மாதிரி இதில் வந்துட்டு நம்மளுக்கு நியூட்ரான், ப்ரோட்டான், எலக்ட்ரான்ஸ் இருந்ததுன்னா அது ஒரு சப்அட்டாமிக் பார்ட்டிகல், அதாவது ஒரு எலமெண்ட்ரி பார்ட்டிகல், ஒரு பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இன்சென்ட்ரிக் ப்ராப்பர்ட்டினா என்ன? நிறைய பேர் யோசிச்சுருப்பீங்க, இன்சென்ட்ரிக் ப்ராப்பர்ட்டியா அப்படின்னா என்ன? இன்சென்ட்ரிக் ப்ராப்பர்ட்டினா த திங் விச் ஆர் மேட் வென் தே ஆப்ஜெக்ட் ஆர் சப்ஸ்டன்சஸ் மேட். இப்போ வந்துட்டு நம்ம பிறக்கும் போதே நம்ம நிறைய குணத்தோடு பிறக்கிறோம்ல, அந்த குணத்தெல்லாம் நம்ம இன்சென்ட்ரிக் ப்ராப்பர்ட்டி சொல்கிறோம். அப்போனா ஒரு எலக்ட்ரிக் சார்ஜு உருவாகும் போதே அதுக்குள்ளே ஒரு சில குணங்கள், ஒரு சில விஷயங்கள் இருக்கும்ல, அதுதான் இன்சென்ட்ரிக் ப்ராப்பர்ட்டி. ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃப்ரிக்ஷனல் எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரான்ஸ், எலக்ட்ரோமேக்னட்டிசம், எலக்ட்ரிக் சார்ஜ் கவர் பண்ணியிருக்கோம். 4 டாப்பிக்கை இன்றைக்கி வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம். அடுத்து எலக்ட்ரோஸ்டாட்டிக், டைப்ஸ் ஆஃப் சார்ஜஸ் நிறைய இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டில் தட் இட்ஸ் அ பை ஃப்ரம் ஸ்ரீலேகா. ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த மாதிரி இன்னும் நிறைய எக்ஸைட்டிங்கான வீடியோஸ்க்கு ஸ்டே டியூன்டாக இருங்க. பை.